அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உட்டோபியாஸ் அண்ட் டயஸ்டோபியாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா உட்டோபியாஸ் அண்ட் டைஸ்டோபியாஸ் அப்படின்னா உட்டோபியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். நம்ம உட்டோபியா அப்படின்னு மீனிங் என்னன்னா இமேஜினரி ஐடியல் சொசைட்டி அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஆத்தரானவர் அவரோட இமேஜினரியில இப்படிதான் வந்து பெர்ஃபெக்டா இந்த சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு அவர் இமேஜினேஷன்ல எழுதுறது தான் உட்டோபியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்ரி திங் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபார் சிட்டிசன். அதாவது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும். அதாவது அவரோட ஐடியல், அதாவது இமேஜினரியில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருந்தால் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத மாதிரி எழுதுறாங்கல்ல அப்படின்னு நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க் தான் வந்து உட்டோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் மோர் தான் காயின் பண்ணியிருக்காரு. அவரோட லாட்டின் ஒர்க் அப்படின்னா உட்டோபியா அப்படின்னு சொல்லி லாட்டின் ஒர்க் வந்து 1560 வந்து அந்த ஒர்க் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்திருக்காங்க. எப்பன்னு பார்த்தோம்னா 4th century பிசியில், பிஃபோர் கிரைஸ்ட் 4th centuryலே யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த உட்டோபியா அப்படிங்கிறது. யாருன்னு பார்த்தா பிளாட்டோ வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் எதில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ரீபப்ளிக் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதில் என்ன அவர் சொல்ல வராரு, பிளாட்டோ வந்து என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா ஐடியல் காமன்வெல்த் ரீபப்ளிக் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. இதுதான் உட்டோபியா. அதாவது இமேஜினரியா, ரியலா இல்லாம இமேஜினரியா இந்த நாட்டில் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுற ஒர்க்ஸ் தான் உட்டோபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. யாராவது இந்த தாமஸ் கேம்பெலா, அவர் வந்து சிட்டி ஆஃப் த சன் அதில் இருக்காரு. ஃப்ரான்சிஸ் பேக்கர் வந்து நியூ அட்லாண்டிக் அப்படின்னு இருக்காரு. நியூ அட்லாண்டிக்ல வந்து எஜுகேஷன் வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி எஜுகேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதுக்கப்புறம் எட்வர்ட் பெலபே அவர் வந்து லுக்கிங் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்புறம் வில்லியம் மோரிஸ் வந்து நியூ ஃப்ரம் நவ் ஹியர், இப்போ நடக்கிறத விட முன்னாடி நடந்தது எப்படி இருந்துச்சுன்னா, நியூவாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத மாதிரி இதில் எழுதியிருக்காரு. அப்புறம் சார்லட் பெர்கின்ஸ் கில்மென்ஸ் அவர் வந்து ஹெர்லண்ட் அப்படின்றத எழுதியிருக்காரு. அப்புறம் ஜேம்ஸ் கில்டன் வந்து லாஸ்ட் ஹாரிசன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தான் உட்டோபியா. உட்டோபியா வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்டு வந்து கலிவர்ஸ் டிராவல் 4th புக்கில், அதாவது நோட்டபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் 4th புக்கில் கலிவர்ஸ் டிராவல் இன் 1726 அண்ட் சாமுவேல் வெட்டர் வந்து எரஃபோன். அப்புறம் ராசல்ஸ் வந்து பிரசன்ட் ஆஃப் ஹாப்பி வேலி, இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது ஹாப்பி வேலி அப்படி அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹியூமனிட்டி வந்து ஸ்டர்பன், ஹோப்லெஸ், ட்ரீம், இதெல்லாம் வந்து ட்ரீம்லலாம் வந்து நம்ம வந்து சாக்லேட் ஷவரில் இருக்க மாதிரி, இல்லைன்னா சாக்லேட் இது பெய்கிற ஊரில் இருக்க மாதிரி, இல்லைன்னா நம்மளை சுற்றி சாக்லேட்டாக இருக்கும், நம்ம வீடு சாக்லேட்டாக இருக்கும், எல்லாமே சாக்லேட்டாக இருக்கும், அதில் இருக்க மாதிரிலாம் இருப்போம்ல கனவுல. அப்படி நம்ம வந்து ஆத்தர்ஸ் வந்து இமேஜினரியாக வந்து எழுதுறது அப்படின்றதான் வந்து உட்டோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படிலாம் இருந்தால் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதுறதா வந்து உட்டோபியா அப்படின்றாங்க. இவர் வந்து இந்த சாமுவேல் ஜான்சன் வந்து ராஸ்கல்ஸில் வந்து ராசல்ஸ் வந்து 1759 எழுதியிருக்காரு. த பிரசன்ஸ் ஆஃப் ஹாப்பி வேலி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது ஹியூமன் வந்து நிறையா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டர்பன் இருக்கும், அதாவது கஷ்டம் இருக்கும், நிறைய இதில் வந்து ஹோப்பே இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகாமல் இருந்திருக்கும். அவங்க எல்லா ட்ரீமும், அதாவது ஹாப்பி வேர்லி அப்படின்ற பிளேஸில் வந்து எல்லா ட்ரீமும் என்னெல்லாம் நடக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு அச்சீவ் ஆகும், அவங்களுக்கு ஸ்டர்டனே இருக்காது, அவங்க கஷ்டமே பட மாட்டாங்க, அவங்க கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு 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 உலகம் இருந்துச்சுன்னா மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருக்காரு. இதுதான் வந்து உட்டோபியா. அதுக்கப்புறம் டைஸ்டோபியா அப்படின்னா என்னன்னா உட்டோபியாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கதான் வந்து டைஸ்டோபியா அப்படின்றாங்க. அதாவது அன்பிளசன்ட் வேர்ல்டு, அதாவது அன்பிளசன்ட் வேர்ல்டுனா நம்ம வேர்ல்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்கோம், இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் போகணும், இந்த மாதிரி ரிலீஜியஸ் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், கோயிலுக்கு போகணும்னா நம்ம குளிச்சுட்டு தான் போகணும், சுத்தபத்தமாக போகணும், பச்சை கலர் சாரி கட்டி தான் போகணும், மஞ்சள் கலர் சாரி கட்டி தான் போகணும், கோயில் போகும்போது முக்காடு போட்டு தான் போகணும், குனிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற ரூல்ஸ், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்
அப்ரேஷன் இந்த வேர்ல்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரேஷன் பண்ணுற இதுதான் வந்து டைஸ்டோபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது மீனிங் வந்து பேட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது வந்து அன்பிளசன்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ இருக்கதான் அன்பிளசன்ட் வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்பிளசன்ட் இமேஜினரி வேர்ல்டு, அன்பிளசன்ட் இமேஜினரி வேர்ல்டு, அதாவது ஆத்தர்ஸ் வந்து அன்பிளசண்டாக இருக்குது. அதாவது இப்போ எல்லாமே அன்பிளசண்டாக தான் மோஸ்ட்லி நடக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து இப்படி இந்த மாதிரி வேர்ல்டுலலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் வந்து ஒரு பியூரிட்டன்ஸ் அப்படின்னா இந்த தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆப்ரேஷன் ரூலர்ஸ் அந்த இருந்திருப்பாங்க. மக்களுக்கு வந்து இது பிடிக்காத ஆட்சியாக இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது அன்பிளசன்ட் வேர்ல்டில் இமேஜினரியாக வந்து அன்பிளசன்ட் வேர்ல்டில் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் அப்ரேஷனோட இருந்துச்சுன்னா மக்கள் எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய ஒர்க்ஸ் வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க்கை தான் டைஸ்டோபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டாமினேட்டட் பை அப்ரெசிவ் கவர்மெண்ட், அதாவது அந்த கவர்மெண்ட்டே வந்து அப்ரெஸ் பண்ணுமா, டாமினேட் பண்ணுறவன் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த பீப்புள்ஸ் இப்படி தான் இருக்கணும், ஸ்லம் பீப்புளெலாம் படிக்கவே வரக்கூடாது, அவங்க படிக்கவே கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி வந்து இமேஜினரியாக வந்து அன்பிளசண்ட்டை பற்றி இமேஜினரியாக எழுதுறது அப்படின்னா தான் டைஸ்டோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் எதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை டாமினேட் பண்ணுறாங்க, எதெல்லாம் வச்சு டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஜியஸ், ரேஸ், கிளாஸ், ஜெண்டர், எக்கனாமி. அதாவது ரிலீஜியஸே பார்த்தோம்னா நீ இந்த ரிலீஜியஸில் இருக்கனா இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், மற்ற சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்றாங்க. ரேஸ் அப்படின்னா கருப்பானவங்களாம் வந்து பேசவே வரக்கூடாது, வெள்ளையானவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்ற அந்த ரேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இது. அப்புறம் கிளாஸ், அப் கிளாஸ், லோ கிளாஸ், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. அப் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப அவங்க அப் கிளாஸ் கேஸ்டே சொல்லலாம். அப் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப இதாக பார்ப்பாங்க. ஸ்லம் கிளாஸ் பீப்புளாக இப்படி ஒரு மாதிரி சீன்னு பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்க்குறாங்களா, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஜெண்டர் அப்படின்னா வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம முன்னாடி பார்த்தோம்னா எல்லாமே மேலுக்கு தான் வந்து ஜெண்டர் இருக்குது, ஈக்குவாலிட்டியே வந்து கிடையாது. இப்போ தான் வந்து நம்ம ஃபீமேல்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். முன்னாடிலாம் அப்படி இல்லவே இல்லை. அப்படி இருந்த அப்ரேஷன் வேர்ல்டில் வந்து இப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் எக்கனாமி பார்த்தோம்னா வேர்ல்டில் வந்து நிறைய நாடு இருக்குது. நாட்டில் வந்து ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு எக்கனாமி வந்து பேஸ்டாக இருக்குல்ல. இந்த எக்கனாமி அதாவது நம்ம நாட்டோட 70 ரூபா அப்படின்றத தான் யூஎஸ்ஏல இருந்து மற்ற வெளிநாட்டில் வந்து $1 அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து எதனால அப்ரேஷனால தான் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் இமேஜினரி வேர்ல்ட்லாம் அவங்க இமேஜினேட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் வேர்ல்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அவங்க இமேஜினரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் தான் இப்போ நாடு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நாடு இருக்குது அப்படிதான், அது உண்மை. அப்பெல்லாம் அப்ரேஷன் இருந்தது. எப்படிலாம் இப்படி அப்ரேஷனாக இருந்தால், அதாவது உட்டோஃபியாவுக்கு ஆப்போசிட்டாக வேர்ல்டு, அதாவது டைஸ்டோபியாவாக இருந்துச்சுன்னா நாட்டில் மக்கள் எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. அதை பற்றி பேசுகிறது தான் டைஸ்டோபியா அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். இதை வந்து யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஃபேமஸாக யார் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அட்லஸ் ஹியூஸ்லி, அதாவது பிரேவ் நியூ வேர்ல்டு. ஜார்ஜ் ஆர்வெல் வந்து 1984 அதை வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் மார்கரெட் ஆட்வுட் வந்து த ஹேண்ட்மெய்ட் டேல் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஹோம்ரஸ் பத்ரன் த ரோடு அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்படி நிறைய பேர் தான் எழுதியிருக்காங்க. இதுதான் உட்டோஃபியா, டைஸ்டோபியா. உட்டோஃபியாவுக்கு ஆப்போசிட்டாக டைஸ்டோபியா. அது வந்து இமேஜினரி ஐடியல் வேர்ல்டு. இது வந்து அன்பிளசன்ட் வேர்ல்டு, இமேஜினரி அன்பிளசன்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பிளசன்ட் இமேஜினரி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க.